அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா வந்து என்ன சொல்றாருன்னா, மக்கள் பணி செய்யறதுக்காக தான் நான் ராஜினாமா செஞ்சேன். கடந்த 5 வருஷத்துல வந்து என்னால மக்கள் பணி செய்ய முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டுனே சொல்லலாம், நம்ம முன்வைக்கிறாரு. அப்போ மக்கள் பணி செய்யறத யாரு தடுத்தா? நீங்க வெற்றி பெற்ற அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி கூட சொல்ல போகாம உடனடியாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் பேரவைத் தேர்தலில் கொடுத்துட்டு அடுத்த 10வது நிமிஷம் போய் தாவேக்கால இணைகிறீர்கள் என்றால் இது வந்து ஒரு பச்சை சந்தர்ப்பவாதம், சுயநலம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதிமுக ஒரு அபாயகரமான சூழலில் இருக்கிறதோ, இதை தூக்கி நிறுத்துவதற்கு, மீண்டும் வெற்றி பாதையில் இதை அழைத்து செல்வதற்கு தகுதியான தலைவர்கள் இல்லையோங்கிற பார்வை வந்துருச்சு. அதனால்தான் திரு செம்மலை, திரு தனபால் போன்ற மூத்தவர்கள் ஒதுங்கிடுறாங்க. ஒரு 60-70 வயது கடந்த பலருமே கட்சியிலிருந்து ஒதுங்கிடுறாங்க. இந்த கொறடா பிரச்சனையில் எந்த பிரிவு கொறடாவை அவர் அங்கீகரிக்க போகிறான்னு தெரியல. ஒருவேளை இந்த 2 தரப்பையும் என்னால் அங்கீகரிக்க முடியாது என்கிற நிலை வந்தால் பேரவையில் 2 பேரும் தனித்தனி குழுக்களாக செயல்படுங்க. அதிகபட்ச உறுப்பினர்கள் குழு அதிமுக 1, குறைந்தபட்ச உறுப்பினர்கள் குழு அதிமுக 2. முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட இந்த பின்னடைவு, சரிவு, பெரும் தோல்விக்கு 100% காரணம் எடப்பாடி பழனிசாமி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சும்மா மற்றவங்க மேலே பழி போடக்கூடாது. தாவேக்கா மீது இருக்கிற அந்த புரிதல் என்பதும், தாவேக்கா மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை என்பதும், இது ஒரு தீய ஆட்சியை அகற்றிவிட்டு தூய ஆட்சியை தருகிறேன், லஞ்ச ஊழலாத ஆட்சியை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு இது போன்ற செயலில் ஈடுபடுவது என்பது மக்கள் மத்தியில் தாவேக்காவுக்கும் தாவேக்கா தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கிவிடும். அவங்க எச்சரிக்கையோடு இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் மற்ற ஆட்சிகளை விடவும் அதிகமாக இருந்தது நாளுக்கு நாள். அதுக்கு முதற் காரணம் இந்த போதை கலாச்சாரம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் காட்சி மாற்றம் ஏற்படவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் கடந்த 1 வார காலமாக மாறி மாறி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கூட்டங்களை ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வந்து போட்டிருக்காரு. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்கிறார். நீங்கள் சினிமாவிலேருந்து வந்ததுனால சினிமாவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அது ஒரு பகுதி. அது ஏற்கனவே இருந்த கோரிக்கை நியாயமானது என்கிற அடிப்படையில் அந்த உத்தரவு அவர் பிறப்பிச்சிருக்கலாம். அதில் சினிமாக்காரங்கிற சாயம் பூசுவது ஏற்புடையதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட திராவிட கட்சிகளின் ஆய்வாளர் துரைகருணா சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. சார், அதிமுகவில் அடுத்தடுத்த திருப்பங்கள், நம்ம கடைசி நேர்காணலில் பேசின மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலான்னு சொன்னோம். ஆனால் பொறுத்திருந்து பார்க்குற மாதிரியே இல்லை சார். ஏன்னா எம்எல்ஏவாக ஜெயிச்சு ஒரு 20 நாள் தான் இருக்கோன்னு சார். அதுக்குள்ளேயே நேற்று ஒரு 3 பேர் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி இசக்கி சுப்பையா ராஜினாமா செஞ்சார் சார், நாளைக்கு போய் இணைவாருன்னு பார்த்தா இன்றைக்கே இணைஞ்சிட்டாரு சார். எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ தமிழக அரசியல் என்பதே அண்மை காலமாக ஒரு மிகப்பெரிய வர்த்தக சூதாட்டக்களமாக மாறிடுச்சோங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு ஜனநாயகத்துக்கு அபாயகரமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் கட்சியில் பல ஆண்டு காலம் பயணித்து அந்த கட்சி சார்பாக வேட்பாளராக களம் இறங்கி புரட்சி திரு எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா வழியில் அதிமுக ஆட்சியை அமைத்து உங்களுக்கெல்லாம் நாங்கள் நல்லது செய்கிறோம் என்று அந்த வாக்காளரிடம் சொல்லி அவங்க இவர்களை நம்பி இரட்டைகளில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய டிவிக்கே விசில் அலை இருந்த நேரத்திலும் அந்த விசில் அலையை 2ஆம் இடம் 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டு முதலிடத்தில் கொண்டு வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இவர்கள். நீங்கள் வெற்றி பெற்ற அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி கூட சொல்ல போகாமல் உடனடியாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் பேரவைத் தேர்தலில் கொடுத்துட்டு அடுத்த 10வது நிமிஷம் போய் தாவேக்கால இணைகிறீர்கள் என்றால் இது வந்து ஒரு பச்சை சந்தர்ப்பவாதம், சுயநலம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த போக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருப்பது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயமாக பொதுவெளிகள்லேயும் மக்கள் மத்தியிலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிரிட நேசிக்கிற அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியிலையுமே இருக்குது.
இதற்கு எல்லாமே அடிப்படை காரணம் எடப்பாடி பழனிசாமி தாங்கிற குற்றச்சாட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மட்டத்தில். இப்போ அங்கிருந்து இன்னொரு அணியாக செயல்படுகிற சிவி சண்முகம், எஸ்வி வேலுமணி, சி விஜயகுமார் உள்ளிட்டவர்கள் இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து ஒரு தான் தோன்றித்தனமான சர்வாதிகாரத்தனமான செயலால் எடப்பாடி பழனிசாமி தொடர்வதால் இந்த இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வேதனைகளை பகிர்கிறார்கள். இந்த கட்சியை தொடங்கிய நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும் என்று பேசினார். ஆனால் ஒரு 53 54 வருஷத்திலே கட்சி இத்தகைய ஒரு பின்னடைவை, சரிவை, பெரும் தோல்வியை சந்தித்திருப்பது என்பது ஒரு வேதனையான விஷயம். அதிமுக ஒரு அபாயகரமான சூழலில் இருக்கிறதோ, இதை தூக்கி நிறுத்துவதற்கு, மீண்டும் வெற்றி பாதையில் இதை அழைத்து செல்வதற்கு தகுதியான தலைவர்கள் இல்லையோங்கிற பார்வை வந்துருச்சு. அதனால்தான் திரு செம்மலை, திரு தனபால் போன்ற மூத்தவர்கள் ஒதுங்கிடுறாங்க. ஒரு 60 70 வயது கடந்த பலருமே கட்சியிலிருந்து ஒதுங்கிடுறாங்க. ஆரம்ப காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய தொடக்க கால அமைப்பாளர்களாக அந்தந்த பகுதிகளில், நகரங்களில், மாவட்டங்களில் இருந்து நான் அறிந்த வகையில் நம்ம திருநெல்வேலியில் நெல்லை மாநகர நகர தலைவராக இருந்தவர், அதிமுகவின் அமைப்பாளராக இருந்தவர், செயலாளராக இருந்தவர் நெல்லை பா. இளமதியன். அவரெல்லாம் தினமும் தன்னுடைய வேதனைகளை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட இயக்கம், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு அடி வாங்கி சிறைக்கு போய் இந்த கட்சியை வளர்த்தோம், இப்படி இருக்குன்னு. அதே மாதிரி மதுரை முன்னாள் மாநகரத்தினுடைய துணை மேயராக இருந்தவர் நவநீத கிருஷ்ணன். ஒரு காலகட்டத்தில் கட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது தமிழகம் முழுவதும் இந்த நவநீத கிருஷ்ணனையும் சேடபட்டி முத்தையா இந்த 2 பேரையும் தான் புரட்சி எம்ஜிஆர் ஆய்வுக்கு அனுப்பினார். பல மாவட்டங்களில், மாவட்டந்தோறும் அன்றைக்கு ஒரு 18 20 மாவட்டங்கள் தான், கட்சி மாவட்டம்னு ஒரு 28 30 மாவட்டம் இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று ஆய்வு நடத்தி ஆய்வு அறிக்கையை கொண்டு வந்து புரட்சி எம்ஜிஆரிடம் சமர்ப்பித்தார்கள். அப்போ கட்சியில் சில சீராய்வு, சீரமைப்பு வேலைகள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மதுரையில் ஒரு கூட்டம் நடக்கிற பொழுது, இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு, கட்சியில் ஏற்பட்டிருக்கிற சோதனைகளை சீரமைப்பதற்கு எனக்கு துணை நின்றவர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் நவநீத கிருஷ்ணன், சேடபட்டி முத்தையா. ஆண்டு தொண்டு செய்தாலும் இவர்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்ததாகாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். தொண்டர்களை மதித்தவர். தொண்டர்களை மதிக்கலை, நிர்வாகிகளை மதிக்கலை, யாரையும் மதிக்காத ஒரு போக்கு இருக்குது தலைமையில். நான் என்ன கேட்குறேன், அண்மையில் விளக்குனாரில் ஒரு 28 பேர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர், 8 அமைப்பு செயலாளர்கள், கிட்டத்தட்ட 28 30 மாவட்ட செயலாளர்கள், இவர்களோடு இணைந்து அத்தனை பேரையும் இவருக்கு துணை நின்றவர்கள் காலமெல்லாம். இவருடைய ஜாதகமே அதுதான். யாரெல்லாம் இவரை உயரத்திற்கு கொண்டு வருகிறார்களோ அவர்களை உதாசீனப்படுத்துவது தான் இவருடைய எடப்பாடி பழனிசாமியுடைய செயலாக. அதே தான் சொல்கிறேன். சசிகலா அம்மையார் அவருக்கு ஒரு மிக உயர்ந்த முதலமைச்சருங்கிற கொடுக்குறாங்க. யார் அந்த சசிகலா, கட்சிக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தங்கிறார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று கட்சியை வழிநடத்துவோம் என்று கட்சியினுடைய முதன்மை பொறுப்புக்கு வந்த ஓ பன்னீர்செல்வத்தை வெளியேற்றிட்டு அவருக்கும் கட்சிக்கு என்ன தொடர்பு, அவரை இனிமேல் சேர்க்க மாட்டோங்கிறார். செங்கோட்டையன் புரட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 9 10 முறை வெற்றி பெற்று அமைச்சராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்த ஈரோடு மாவட்டத்தின் முகமாக இருந்த செங்கோட்டையனை தூக்கி வெளியே போட்டு அவருக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறார். இப்போ அண்மையில் நான் சொன்னது, இந்த நத்தம் விஸ்வநாதன் துணை பொதுச் செயலாளர், தலைமை செயலாளர் எஸ்வி வேலுமணி, அமைப்பு செயலாளர் சிவி சண்முகம் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வெளியே அனுப்புகிறாங்க. உடனடியாக புதிய நிர்வாகிகள், அதுதான் உடனடியாக புதிய நிர்வாகிகளை போடுறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க, தொடர்ந்து 11 தோல்வி ஆயிடுச்சு, ஒரு தார்மீக பொறுப்பேற்று. இப்போ திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்த 2 நாளிலே தோல்விக்கு நான் பொறுப்பு இருக்கிறேன், நான் ஒரு 36 பேர் கொண்ட குழுவை போட்டு மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்துவோங்கிறார். அதுதான் கேட்குறாங்க. 2021 தேர்தல் தோல்வியிலே கேட்டாங்க, மறுத்துட்டார். 2024 தேர்தல் தோல்வியிலையும் கேட்குறாங்க, ஏங்க ஆய்வு நடத்துவோங்க, எந்த பகுதியில் என்ன தோல்வி, பல இடங்களில் டெபாசிட் பறி போயிடுச்சு, கிட்டத்தட்ட 16 17 இடங்களில் 3வது இடம் வந்துட்டாங்க, ஏன் இந்த தோல்விங்கிறத மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை நடத்துவோம், செயற்குழு பொதுக்குழு கூட்டி விவாதிப்போம்னா எதுக்குமே அவர் உடன்படலை. தொடர்ந்து எதிரான நிலைப்பாடு எடுத்ததுனால தான் அவர்களிருந்து பிரிந்து இன்னொரு மாற்று அணியாக இவர்கள் செயல்பட வேண்டிய நிலை இருந்துருச்சு. இந்த மாற்று அணியிலையுமே இப்போ பிரச்சனை உருவாகி போச்சு. யாருக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல, விடிஞ்சான்னு எத்தனை பேர் போவாங்க, எவ்வளோ பேர் தாவேக்கால போய் இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து போய் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் தகுதி நீக்கம் செய்ய சொல்லி கடிதம் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு வந்த ராஜினாமாவை எப்படி ஏற்கலாம் அப்படின்னு. அதுக்கு பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் சரியான பதில் சொல்லியிருக்காரு. பேரவையினுடைய மரபு விதியின் அடிப்படையில்
பேரவையில் பணியாற்றுகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே கைப்பட எழுதி தன் சுய விருப்பத்தின் அடிப்படையில் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று என் முன்னால் கொடுக்கிற பொழுது அதை நான் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா இதில் அழுத்தம் இருக்கா, வேறு யாராவது இவருக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் நான் அதை பரிசீலனை வச்சுருப்பேன். என்கிட்ட நேரடியாக வந்து அவங்களே எழுதி எங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் எங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கொடுத்த பொழுது அதை நான் எப்படி காலம் கடத்த முடியும்? அதனால் அதை நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்க வெளியில் அது எங்கே போகிறாங்க, எங்கள் கட்சியில் சேர்றாங்களே வேறு, என்னுடைய அந்த பேரவை வளாகத்திற்குள் இது மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற. எடப்பாடி பழனிசாமி தரப்பு ராஜ்யசபா உறுப்பினர் அருமை நண்பர் என்பதுரை அவர் வந்து இல்லை அது சட்ட ரீதியாக சரியாக இல்லை அப்படின்னு. சட்ட ரீதியாக சரியா இல்லையா என்பதை சட்டம்தான் தீர்மானிக்கணும். பேரவையை பொறுத்தளவில் என்னுடைய அந்த உரிமையின் அடிப்படையில் எனக்கு இருக்கிற பிரத்யேக அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், நீதிமன்றத்துக்கு போகணுன்னா போய் அவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். முதல்ல 25-22ன்னு பிரிஞ்சிருந்தது. அப்போ இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கான கொறடான்னு சொல்லி டாக்டர் சி விஜயபாஸ்கரை சொன்னாங்க. இந்த பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியில் கொறடான்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை சொல்கிறாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த 25 உறுப்பினர்களும் எங்களுடைய கொறடா உத்தரவை மீறிவிட்டார்கள், தகுதி நீக்கம் செய்யுங்கன்னு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் டாக்டர் விஜயபாஸ்கர் எடப்பாடி உட்பட 22 பேர் எங்களுடைய கொறடா உத்தரவை மீறிட்டாங்க, தகுதி நீக்கம் செய்யுங்க. இவங்க தரப்பில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அந்த உறுப்பினர்கள் நாங்கள் கூடி பேரவையினுடைய அந்த எதிரணியினுடைய அந்த சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக யாரை தேர்வு செய்வது, யாரை கொறடாவாக தேர்வு செய்வது எங்களுடைய உரிமை அந்த அடிப்படையில். ஆனால் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சட்டபூர்வமாக நாங்கள், அதாவது அதிமுகவினுடைய தலைமை ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதால் எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்களும் இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி, கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஏற்கணும். இதுதான் சட்டபூர்வமானது. ஏன்னா இப்போ முன்பு 80-90களில் இருந்த அந்த நிலைமை என்பது வேறு. அப்போ வந்து சட்டமன்றத்திற்கு ஒரு தனி இறையாண்மை, நீதிமன்றங்களுக்கு தனி இறையாண்மை, ஒரு மன்றத்தின் செயல்பாடுகளை இன்னொரு மன்றம் தலையிட முடியாது இருந்தது. ஆனால் காலப்போக்கில் நம்ம பார்த்தோம், மகாராஷ்டிரா வழக்கு, கர்நாடகா வழக்கில் நீதிமன்றமே தலையிட்டு சில உத்தரவுகளை பிறப்பித்து அதை சட்டமன்றமும் ஏற்கக்கூடிய நிலை இருந்தது. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க. இதை பேரவைத் தலைவர் எப்படி எடுக்கிறார்னா, அவர் இந்த 2 அணியினரும் கொடுத்தாங்க, இது என் பரிசீலனையில் இருக்கிறது, இப்போதைக்கு இதில் முடிவெடுக்க முடியாது, மீண்டும் பேரவை கூடிய பிறகு அங்கே நான் முடிவெடுத்து சொல்கிறேன்ட்டார். இப்போ இந்த 25-22ன்னு இருந்தது மோசமாக போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து 24 உறுப்பினர்களில் 5 பேர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு போயிட்டாங்க, 4 பேர் தாவேகா போயிட்டாங்க. இப்போ இவங்க மேலே யார் நடவடிக்கை எடுக்க முடியும், தகுதி இழப்பு எப்படி எடுக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. பேரவைத் தலைவர் ஒரு தலைபட்சமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கா சார்? இல்லை, அவரை தான் சொல்கிறாரு, பேரவைக்கென்று தனி இறையாண்மை, பேரவைக்கென்று அதிகாரம் இருக்கிறது, பேரவைத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இந்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு பேரவை விதியில் இருக்கிறதுனால அந்த விதிப்படி நான் செயல்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனவே இது அவர் தீர்ப்பு இனி எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியலை. இந்த கொறடா பிரச்சனையில் எந்த பிரிவு கொறடாவை அவர் அங்கீகரிக்க போகிறான்னு தெரியல. ஒருவேளை இந்த 2 தரப்பையும் என்னால் அங்கீகரிக்க முடியாது என்கிற நிலை வந்தால் பேரவையில் 2 பேரும் தனித்தனி குழுக்களாக செயல்படுங்க. அதிகபட்ச உறுப்பினர்கள் குழு அதிமுக 1, குறைந்தபட்ச உறுப்பினர்கள் குழு அதிமுக 2. அப்படிப்பட்ட ஒரு நிலை கூட உருவாகலாம் என்பது என்னுடைய கருத்து, பார்வை. கட்சி கொடியிலேருந்து எல்லாமே எடப்பாடி அவர்களுக்கு தானே சார் இருக்கும்? எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்து பேர் மட்டும் இவங்க வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் பிரச்சனை கோர்ட்டுக்கு போகிற போது 2 பிளவாக பிரிவாக எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டுன்னு போய் வந்துச்சுன்னா மீண்டும் ரெட்டையில் முடக்கப்படும், தனித்தனியாக போயிடும், ஜானி மாதிரி போயிடும். ஆனால் இப்போ சட்டப்பேரவையில் 2 பேருமே அதிமுக கொடியை பயன்படுத்துவாங்க, 2 பேரும் தலைவர்கள் பெயரை பயன்படுத்துவாங்க. இவங்க தனி குழுவாக செயல்படுவாங்க, இவங்க தனி குழுவாக செயல்படுவாங்க. பொதுச் செயலாளர்னு வரும்போது பொதுச் செயலாளர் என்று வரும் பொழுது இவர் தான் இப்போ பொதுச் செயலாளர் குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க, அதில் விவாதித்து முடிவெடுப்புங்கிறாங்க. இவங்க அதை பண்ணலை. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் குரூப் வந்து நாங்கள் இவங்க கூட்டலைன்னா ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இப்போது ஏற்பட்டிருக்கிற அந்த சிக்கல்
சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி குழுவினருக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக 24 பேர் இருந்த பொழுது ஒரு 48, 50 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுக்குழு 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்களுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டிருக்காங்கலாம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த நிலை இருந்ததுன்னா அவங்க பொதுக்குழு கூட்டுறதுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கூட்ட மறுக்கின்ற பொழுது அடுத்த நிலையில் இருக்கிற துணை பொதுச்செயலாளர், தலைமை நிலைச்செயலர் போன்றவர்கள் கூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முன்முயற்சியை எடுக்கிறார்கள் என்று நம்ம கடந்த வாரம் ஒரு வாரம் காலமாக நம்ம செய்திகள் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த மாறுதல் வருகிற பொழுது இது எதை நோக்கி போகிறது அப்படின்னு தெரியலை இது வரைக்கும். என்ன ஆக போகிறதுன்னு நான் ஒரு 2 3 நாளில் தெரிஞ்சிடும் என்ன ஆகும் தெரிஞ்சிரும். அப்படின்னு. சார் இப்போ நீங்க சொன்னீங்க விசில் சத்தத்தையும் தாண்டி எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க இத்தனை பேர். நீங்க அதுல ஒரு எம்எல்ஏ அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா வந்து என்ன சொல்றாருன்னா, மக்கள் பணி செய்யறதுக்காக தான் நான் ராஜினாமா செஞ்சேன். கடந்த 5 வருஷத்துல வந்து என்னால மக்கள் பணி செய்ய முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டுனே சொல்லலாம், நம்ம முன்வைக்கிறாரு. அப்போ மக்கள் பணி செய்யறத யாரு தடுத்தா அதிமுகல? அதாவது ஆட்சி கட்சியாக இருந்தால் நம்ம அதிகாரிகள்கிட்ட, மக்கள்கிட்ட, அமைச்சர்கள்ட்ட கேட்டு தேவையான உதவிகளை பெறலாம் அப்படிங்கிற பார்வை தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்குது. எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஆளுங்கட்சி உறுப்பினருக்கு இருக்கிற அந்த மரியாதை, வரவேற்பு இருக்காது. அது காலங்காலமாக எந்த ஆட்சி அமைந்தாலுமே இருக்காது. ஸோ அது இசக்கி சுப்பையாவின் பார்வையாக இருக்குது. ஏற்கனவே 5 வருஷம் எதிர்க்கட்சியாக இருந்தோம். அப்போ வந்து எதுவுமே தொகுதிக்கு ஆனா பண்ண எம்எல்ஏ முடியல. நிதின்னு வரதானே சார் செய்யும்? இருக்கு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைகளுக்கு தான் பார்ப்பாரு. 1 ம். கோடி 2 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா குறிப்பிட்ட வேலைகளுக்கு தான். அந்த தொகுதி முழுவதுமே சாலை வசதி, கழிவுநீர் வசதி, மின்விளக்கு வசதி, குடிநீர் வசதி, பள்ளிக்கூடம் கட்டுறது, போக்குவரத்து, இதுக்கு எல்லாமே அரசினுடைய தயவு தேவை, அதிகாரிகள் தயவு தேவை. அப்போ எதிர்க்கட்சியாக இருந்து எங்களால் செயல்பட முடியலை அப்படின்னு சொல்லி அந்த பார்வையோடு அவர் போகிறாரு. ஆனாலும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் தொகுதி மக்களுக்கு இன்னும் முழுமையாக போய் நன்றி கூட சொல்ல போகாத நிலையில் இவர்கள் இந்த மாதிரி அணி மாறுவது, கட்சி மாறுவது என்பது சுயநலத்தின் அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன். இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என்பது தான் என்னுடைய பார்வை. இது செங்கோட்டையன் அவர்கள் வந்து இது ஜனநாயகத்துக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லை, ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது, இன்னொரு கட்சிகளுக்கு போவது என்பது அவருடைய சுய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அந்த உறுப்பினருடைய செயல்பாடுகளை மக்கள் கண்காணிப்பார்கள். அப்போ நாம் வந்து இவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வேட்பாளர் என்று வாக்களித்தோம். இவர் அதிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில் இணைவது எப்படி சரியாக இருக்குங்கிற பார்வை அந்த வாக்களித்த மக்களுக்கு இருக்கும். எனவே நான் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அங்கே போகிறேங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களாங்கிறது இவர் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிற போது அதான் தான் சார். தெரியும். இப்போ அடுத்து போனாலுமே இப்போ அவங்களுக்கு பதவி கிடையாது. எப்படியும் தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. ம். பதவி போயிடும். 6 மாசத்துல திரும்ப பை எலெக்ஷன் வரும். அப்போ போயிட்டு முன்னாடி ஏடிஎம்கே சின்னத்துல நின்னுட்டு இப்போ டிவிகேல போய் நின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு வரும் சார்? இல்லை இப்போ பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கட்சி ரீதியாக ஒரு 50% வாக்கு என்றாலுமே ம். தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய செல்வாக்கு என்பதும் ஒரு 50% வாக்குகள் இருக்கும். ஸோ ஒரு 50% அந்த வாக்குகளோடு இந்த டிவிக்கு விசில் வாக்குகளும் போகும்ல, ம். அப்போ அவங்களுக்கு வெற்றி சாத்தியப்படும். அப்படி அதுக்காக தான் டிவிக்கு இந்த பிளானே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு இடதுசாரிகளை நம்ப முடியாது. சிபிஐ, சிபிஎம் எந்த நிமிடமும் இவங்க இப்போவே விமர்சனம் ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் பங்கேற்றதுனால அவங்க வெளியே வரல. ஆனால் விசிகா தரப்புலையும் கூட விமர்சனம் இருக்குது. குதிரை பேரம் நடக்குது, அதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு 5 ஆண்டுகள் சிரமமான அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்றால் அறுதி பெரும்பான்மை இருக்கணும். 120க்கு மேலே இருந்தால் தான் இதை சரியான வழியில் கொண்டு போயிடும். 6 மாதம் 1 வருஷத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் கூட அரசு தப்பி பிழைப்பதற்கு அதிகபட்ச உறுப்பினர்கள் வேணும். அதனால் நீங்கள் வெளியில் இருந்த உறுப்பினர்களே கடன் வாங்கிக்கிட்டு இருக்கலாமல் நாமளே களத்தில் இறங்கி நமக்கான தாவேகா வேட்பாளர்களையே அதிகப்படுத்துவோம் என்கிற அந்த பார்வையோடு, அந்த புரிதலோடு இன்றைக்கு இந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு கட்சியை உடைத்து பிரித்து அதிலிருந்து கொண்டு வந்து அதில் சட்டமன்ற உறுப்பினராக்கி அதே ஆதரவு நிலைப்பாடு என்பது உண்மையிலேயே அது ஒரு 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 விதமான
இந்த அரசியல், இந்த குதிரை பேர அரசியல் என்பதை மக்கள் ஏற்க மாட்டாங்க, சகிக்க மாட்டார்கள். தாவேகா மீது இருக்கிற அந்த புரிதல் என்பதும், தாவேகா மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை என்பதும், இது ஒரு தீய ஆட்சியை அகற்றிவிட்டு தூய ஆட்சியை தருகிறேன், லஞ்ச ஊழலாத ஆட்சியை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு, இது போன்ற செயலில் ஈடுபடுவது என்பது மக்கள் மத்தியில் தாவேகாவுக்கும், தாவேகா தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கிவிடும். அவங்க எச்சரிக்கையோடு இருக்கணும். சரி, இப்போ நீங்கள் டிவிகேவோட பிளான்னு சொன்னீங்க. டிவிகேலேருந்து யார் பிளான் பண்ணுறா? ஏன்னா ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பேச்சு இருக்குது. சாதாரணமாக பேசும்போது ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களை அதிமுகலேருந்து நீக்காமல் இருந்திருந்தா தாவேகா இந்த வெற்றி வந்து இவ்வளோ இருந்திருக்காது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து அதிமுக பிளவுபட்டதுக்கு பின்னாடி இருந்து ஒரு வேலை பார்க்குறாருன்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று போகுது. இல்லை, முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதம் தான் காரணம் இந்த இவ்வளவு நிலைமைகளுக்கும். செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார்னா, கட்சியை ஒன்றிணைக்கணும், ஒருங்கிணைக்கணும்னு தான் 2024லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். அதனால் எப்படியாவது பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம் அப்படின்னு தான் சொன்னார். ஒரு கட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட அவரை முன்னிலைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் டெல்லிக்கு 2 முறை போயிட்டு வந்தார். ஆனால் அதுக்கான சாத்தியம் இல்லை என்ற உடனே சரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு விட்டுட்டாங்க. அவர் முயற்சித்தார், ஓபிஎஸ்ஸை சந்தித்தார், சசிகலாவை சந்தித்தார், எல்லாரையும் ஒன்று சேர்த்து போவோம் அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் பிடிவாதமாக மறுத்துட்டார். முதல்ல கட்சி பொறுப்பில் இருந்து எடுத்தார், அப்புறம் ஒரு நேர்காணல் நடத்தின உடனே அடிப்படை உறுப்பினரிலிருந்து தூக்கி வெளியில் போட்டார். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்வுக்கு அடித்தளம் போட்டவர் செங்கோட்டையன். தொடக்க காலத்தில் அவர் சிலுவம்பாளையம் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்குறது வரைக்கும் செங்கோட்டையன் தான் அவருக்கு பின்புலமாக இருந்தவர். ஸோ அப்படிப்பட்டவரை தூக்கி போட்டுட்டு கட்சியிலேருந்து வெளியேற்றி விட்டுட்டு, அப்புறம் அவர் ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்த உடனே அவர் தான் எல்லாத்தையும் காரணம்னா, முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட இந்த பின்னடைவு, சரிவு, பெரும் தோல்விக்கு 100% காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சும்மா மற்றவங்க மேலே பழி போடக்கூடாது. இவருக்கு பாடம் புகட்டணும். நீங்கள் திமுகவில் போய் அவரால் சேர முடியாது. திமுகவிலேருந்து தூது வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகங்களில், பத்திரிகைகளில். செங்கோட்டையனை கொண்டு போகணும்னு சேகர்பாபுலாம் சந்தித்து பேசினார் அப்படின்னா செய்திகள் வந்தது. ஆனால் அவர் உடன்படலை. ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து மிக அணுக்கமாக பயணித்தவர், செல்வி ஜெயலலிதா காலத்திலுமே மிக நெருக்கமாக இருந்தவர். பல்வேறு பொறுப்புகளை கட்சியில் கிட்டத்தட்ட 9-10 முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடக்க கால அமைப்பாளர் தொடங்கி கட்சியின் மாநில, மாவட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். இதை விட்டு திமுகவுக்கு போக உடன்படாததால் புதிய இயக்கமான தாவேகாவுக்கு போனார். அது ஒரு முகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த பகுதி ஒரு முகமாக இருந்ததுனால அவர் போன உடனே அவரை சார்ந்து பலரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர் மீது இவர் மீது பழி போடுவது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு அது கைவந்த கலை. யார் மீதும் பழி போடுவார். ஆனால் நிலைமை என்பது அப்படி இல்லை. யதார்த்தம் அது அல்ல, உண்மை நிலை அது அல்ல. சரி, இப்போது அதிமுகவில் மீதி இருக்கிற எம்எல்ஏக்களும் போக அதிக வாய்ப்பு இருக்குது தானே சார் தாவேகாக்கு? இல்லைப்பா, நான் அறிந்த வகையில் ஒரு 10-12 எம்எல்ஏக்கள்கிட்ட அந்த தரப்பு பேசிகிட்டு இருக்கிறதாகவும், இந்த சிவி சண்முகம் தரப்பில் டிவிகேவுக்கு அந்த வாக்கெடுப்பு நடந்ததில், நம்பிக்கை வாக்கெடுப்பு, அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்த அந்த 24 நபர்களில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதாக நம்மளர்கள் ஊடகத்துறை தகவல்களாக தான் இருக்குது. இப்போ இதுவரை 4 பேர் போயிட்டாங்க. இன்னும் எவ்வளோ பேர் போக போகிறாங்கன்னு தெரியல. ஒரு பெரும்பான்மை தாவேகாவுக்கு வேண்டும் என்றால் ஒரு 10 எம்எல்ஏக்களாவது அவங்க போகணும். அந்த 10 எம்எல்ஏக்களை விசில் சின்னத்தில் நிறுத்தி அதில் எவ்வளோ பேருக்கு வெற்றி வருதுங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் குறிப்பிட்டது மாதிரி அந்த பகுதியில், அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளரின் தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு 50% இருந்தால் கூட இன்னொரு 50% தாவேகாவுடைய வாக்கு வங்கி போகும். இப்போ 2ஆம் இடம், 3ஆம் இடத்துல அங்கே விசில் சின்னம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வாக்குகளும் இணைகிற பொழுது வெற்றி பெற்று விடுவார்கள். அப்படி அவர்கள் வெற்றி பெற்று வரும்போது தாவேகா எம்எல்ஏக்களை தொடர்கிற பொழுது தாவேகா ஆட்சிக்கு பெரிய அளவில் ஆபத்து இல்லை. நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தால் கூட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்கடிக்கக்கூடிய வலிமை வேண்டும் என்கிற அடிப்படையில் தாவேகா அந்த முயற்சியை மேற்கொள்கிறது.
சரி, இப்போ அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி, அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சரவையில இடம் பெற்றா, ஆ ஆதரவ வந்து நாங்க திரும்ப பெறுவோம். இல்ல மறுபரிசீலனை செய்வோம். அப்படின்ற மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் விசிகாவா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், இவங்கலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதிமுகலருந்து ராஜினாமா செஞ்சுட்டு இங்க வந்து சேர்றாங்க. எப்படியும் அடுத்தடுத்த பதவிகள்ல அவங்க இடம் பெறுவாங்க. ஆனா, இப்ப எந்த கட்சிகளுமே வாய் திறக்காம இருக்காங்களே! ஒருவேள அமைச்சரவை பதவி குடுத்துட்டதுனால அமைதியா இருக்கிறாங்களா? இல்ல அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. நீங்க குறிப்பிட்டது மாரி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் ஒரு நிபந்தனை ஆதரவுன்னு தான் முதல்ல சொன்னாங்க. அப்புறம் நிபந்தனையற்ற மாற்று ஆதரவு. ஆதரவு இப்ப சொன்னாங்க. அமைச்சரவையிலே இடம் ம். பெற்றுட்டாங்க விசிகாவும், ஐயுஎம்எல்லும். இடதுசாரிகள் வந்து சிபிஐ, சிபிஎம் இடம் பெறல. அவங்க எந்த நிமிடமும் வெளியில வந்துற மாதிரியான சூழல் இருக்கிறது. அப்ப இந்த சூழல்ல ஆட்சி தொடர வேண்டும் என்று தாவேகா விரும்பி சில முயற்சிகளை எடுத்து, சில நிகழ்வுகளை அவர்கள் அணுகுகின்ற பொழுது, அதை அ ஏற்று அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் அதற்கான தார்மீக உரிமை இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஆட்சி தொடர வேண்டும். ஒரு மதசார்பற்ற அரசு அமைந்திருக்கிறது. புறக்கடை வாயில் வழியாக வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு குடியரசு ஆட்சியை கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் நாங்கள். அந்த ஆதரவு அமைச்சரவையில் இடம்பெற்று ஆதரவு தெரிவிப்பதால், இன்னும் இது கூடுதல் பலத்தோடு இருப்பதற்கு தாவேகா எடுக்கிற முயற்சியை நாம் விமர்சிக்க வேண்டாம் என்று அவர்கள் கருதி அதனால. இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வந்து சொல்றாங்க, இந்த குதிரை பேர அரசியல வந்து எங்களால சகிச்சுக்க முடியாது. அப்படின்ற மாரி அவங்க மட்டும் ஒரு கருத்த முன்வைக்கிறாங்க. இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல பல்வேறு தலைவர்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அதில தலைமை விரும்புதோ விரும்பாமலே அவரவர்கள் சுய கருத்துக்களை அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. மாணிக்கம் தாக்கூர் இவங்க மாரி தேசிய அளவிலும் கூட பல்வேறு மூத்த தலைவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை அது தலைமைக்கு உடன்படுகிறதோ இல்லையோ தெரிவிப்பார்கள். அந்த அடிப்படையில ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில், இப்படிப்பட்ட ஒரு செயலில் குதிரை பேர அரசியல் நடத்துவது விரும்பவில்லை என்பது ஒரு மக்கள் பிரதிநிதியிட கருத்தாக பார்க்கலாம். அது காங்கிரஸ் எம்பின்னு நம்ம பார்க்க தேவையில்ல. பார்க்க தேவையில்ல. ம். சரி, இப்போ தாவேகா ஆட்சி அமைச்சு 2 வாரங்களுக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 2 வார ஆட்சி காலத்த? இல்ல ஆட்சி மாற்றம் என்று வந்தால் குறைந்தபட்சம் அதுக்கு வந்து ஒரு ஹனிமூன் பீரியடுன்னு ஒரு 6 ம். மாதத்த சொல்லுவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் 67ல வந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெருந்தலைவர போய் 1 வாரத்தில கேட்டபோது சொன்னாங்க. இப்போ தான் வந்திருக்காங்கண்ணே, என்ன அவசரம்? போகட்டும் ஒரு 6 மாதம் கழிச்சு எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறமா நம்ம கருத்தை சொல்லுவோம்னாரு. இப்போ இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆ, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆட்சி அமைந்திருக்கிறது. இவர்களுடைய செயல்பாடு என்ன என்பது 6 மாதம் கண்காணிப்போம். மக்களும் கண்காணிக்கட்டும், நாங்களும் கண்காணிப்போம். அதற்கு பிறகு எங்கள் விமர்சனங்களை முன்வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 15 நாள்ல ஒரு அரசை எடை போட்டு விட முடியாது. எதுக்காக இத கேட்டேன்னா சார், இப்போ ஒரு சில எப்படி சொல்றாங்கன்னா, 100க்கு 100 மார்க் தாவேக்காக்குன்றாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, செய்திகள்லயே சொல்றேன், நாளேடுகள்லயே சொல்றேன். ஆ தாவேக்கா ஆட்சி அமைச்ச இத்தன நாட்கள்ல இத்தன கொலைகள் நடந்திருக்கு, இத்தனை குற்றங்கள் நடந்திருக்குன்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் மற்ற ஆட்சிகளை விடவும் அதிகமா இருந்தது நாளுக்கு நாள். அதுக்கு முழு முதற் காரணம் இந்த போதை கலாச்சாரம். திமுக ஆட்சியில கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்தது. நம்ம பார்த்தோம் பள்ளி, கல்லூரிகள் வளாகத்தில சிறுவர்கள் இருந்தது. இந்த கஞ்சாங்கிற அந்த போதைக்கு அடிமையானவர்கள் நடு ரோட்ல வெட்டி போடுறது, சம்மந்தமே இல்லாம ஒரு பழக்கடைக்காரர போய் அடிச்சு வெட்டுறது, காவல்துறையில் பணியில் இருக்கிற காவல்துறையில போய் சீண்டுறது, இந்த மாதிரி போக்குறது. அதனுடைய நீட்சியா தான் இப்ப நம்ம இத பார்க்குறோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் காட்சி மாற்றம் ஏற்படவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் கடந்த 1 வார காலமாக மாறி மாறி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3, 4 கூட்டங்கள ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வந்து போட்டிருக்காரு. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்கிறாரு.
நீங்கள் காவல்துறை வந்து போதிய அளவுக்கு எண்ணிக்கையிலே இல்லை, கூடுதல் காவல்துறையெல்லாம் நியமிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த சிங்கப்பெண் படைன்னு சொல்லி பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு அமைப்பு, இதெல்லாம் வலுப்படுத்தணும். அதுதான் நான் சொன்னேன். குறைந்தபட்சம் 6 மாத கால அவகாசம் இருக்கணும். என்ன இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட், எத்தனை துறைகள் இருக்குது, எந்தெந்த துறைகளின் கீழ் என்னென்ன வருங்கிறதே முதலமைச்சருக்கும் இன்றைய அமைச்சர்களுக்கு தெரியாது. அதிகாரிகளோடு கலந்து பேசி 1 மாதம், இப்போ இந்த ஜூன் இறுதி அல்லது ஜூலையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணணும். கவர்னர் செஷன் இருக்குது. இப்போ அது தொடர்பான விஷயங்கள்லாம் அவங்க பார்க்கணும். முழு முதற் பிரச்சனை என்று வருகிற பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் தொல்லை பிரச்சனை தான். இந்த 2ல் கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த அரசு செலுத்த வேண்டும் என்பதால் தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடர் கூட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதிகாரிகளும் இதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். கட்சியினருமே தாவேக்காவினருமே கூட இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தளவில் நீதிமன்ற தலையீடு, மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி போய் பொதுவெளிகளில் பண்ணுறது, அதெல்லாமே தடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னா கூடுதலாக இவருக்கு விஜய்க்கும் முதலமைச்சருக்கும் தாவேக்கா கட்சிக்கும் தான் ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படும், ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படும். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் விஜய் கொண்டு வருவார் என்று நம்பலாம். சரி, எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போது மக்கள் பிரச்சனைகளுக்காக முதல்வர் குரல் வந்து தாமதமாக தான் வருது. ஆனால் ஒரு திரைத்துறையை சார்ந்தவர்களோ, ஒரு இயக்குனரோ, இல்லை தயாரிப்பாளரோ, நடிகர்களோ அவங்க வந்து முதல்வரை எளிமையாக அணுக முடியுது. இன்றைக்கு நேற்று கூட ஒரு செய்தி ஒன்று இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 5 காட்சிகள் வெளியிடலாம். அதுக்கு அரசுடைய அனுமதி தேவையில்ல. முக்கியமான பண்டிகை நாட்களில் அந்த மாதிரின்னு. அப்போது சினிமா துறைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரா? இந்த ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. இல்லை, இந்த கோரிக்கை என்பது பல ஆண்டுகளாக இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தது, திமுக ஆட்சியில் இருந்தது. திரைத்துறையை சார்ந்தவர் என்கிற முறையில் அதில் உள்ள லாப நஷ்டம் சிரமங்களை புரிந்தவர் என்பதால் அவங்க கோரிக்கை உடனடியாக அமல்படுத்தியிருக்காங்க. அது எந்த தவறுமே இல்லை. நீங்கள் சினிமாவிலேருந்து வந்ததுனால சினிமாவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லை, அது ஒரு பகுதி. அது ஏற்கனவே இருந்த கோரிக்கை நியாயமானது என்கிற அடிப்படையில் அந்த உத்தரவை அவர் பிறப்பிச்சிருக்கலாம். அதில் சினிமாக்காரங்கிற சாயம் பூசுவது ஏற்புடையதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். சரி, இப்போது அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் அதிமுகலேருந்து யார் யாரெல்லாம் தாவேக்காக்கு போகிறாங்க, அப்படி இல்லைன்னா போயிட்டாங்கன்ட்டு அடுத்த நேர்காணலில் பார்க்கலாம் சார். நிச்சயமாக நிச்சயமாக சார். நன்றி. நன்றி, வணக்கம்.